என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தினம் தினம் சண்டை நடக்கும். என் அம்மா அழாத நாளே இல்லை. ஜனாமா எங்க அப்பாவுக்கு கொடுத்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாம அதை வீட்டுல காட்டுவாரு. எப்படியாவது ஒரு தடவையாவது ஜனகாம்பல ஜெயிச்சிடணும்னு எங்க அப்பா எவ்வளவு போராடி இருக்காரு தெரியுமா? ஆனா அது நடந்ததே இல்லை. எங்க அப்பாவை அழிக்கிறதுல அவரை டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல உங்க ஜனகாம்பாலுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல ஒரு ஹாபி இருக்கும்ல. ஆனா உங்க ஜனாமாவோட ஹாபி என்னன்னா ஏன் அப்பாவை காலி பண்றதுதான். எல்லாருக்கும் அவங்க சின்ன வயசை பத்தி யோசிச்சு பார்த்தா நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹே, உனக்கும் இருக்கும்ல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கும். ஏன்னா உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்துருப்பாரு. ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை தெரியுமா? யோசிச்சு பார்த்தா வெறும் அவமானமும் புறக்கணிப்பும் தான். வெறுப்பு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பசங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத விட வெளியே ஃப்ரெண்ட்ஸோட தான் சந்தோஷமா இருப்பாங்க. அது ஒரு தனி உலகம். ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருந்தா தானே பேச முடியும். இல்லைன்னா எப்படி பேச முடியும் சொல்லு? என் அப்பா பத்தி பேச்சு வந்துருமோ, கூட இருக்கிறவங்களாம் என்ன அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கூட நான் உருவாக்கல. அதை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு ஜனகாம்பல நினைச்சு வெறுப்பா இருக்கும் தானே. இந்த ஜனகாம்பல பார்த்தாலே இல்ல, அப்படியே பார்த்தாலே இல்ல, வெறுப்பா இருக்கும். சொல்லு, நீயே சொல்லு, வெறுப்பா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல? இருக்கும்ல? எனக்கு இருந்துச்சு. அப்ப அந்த பிஞ்சு மனசுல விஷத்தை கலந்தது யாரு? யாரு? ஐயோ தேன்மொழி, அவ்வளோ லென்த்தா நான் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னு உனக்கு தெரியாது? இப்ப நீ யாருன்னு சொல்றியா, இல்ல என் அப்பனுக்கு போன் பண்ணி உன் அப்பனை? சொல்றேன் சொல்றேன். சொல்லு. ஜனம்மா. கரெக்டா சொல்லிட்டியே. அப்ப அந்த ஜனகாம்பல நான் வெறுக்கிறது நியாயம் தானே? தலையாட்டு. நல்லா. கம் ஆன், கான்ஃபிடென்ட்டா. நல்ல பொண்ணு. என்னோட கஷ்டம் உனக்கு புரியுது. அதனாலதான் நீ தலையாட்டுற. அப்ப நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? எங்க அப்பா அந்த ஜனகாம்பால்னால அவ்வளோ அவமானப்பட்டு நின்ன ஒவ்வொரு நாளையும் நான் கூட நின்று பார்த்துருக்கேன். அப்ப அதே அவமானத்தை நான் திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? அதைத்தான் பண்ண போறேன். அதுக்காக தான் உனக்கு கல்யாணமும் பண்ணியிருக்கேன். நான் வளர்ந்ததே நான் வாழ்றதுக்காகலாம் இல்லை தேன்மொழி. அந்த ஜனகாம்பால வேரோட அழிக்கணும். இப்போ என் கஷ்டம்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட், சாப்பிட்டுட்டேன். என் கதையும் சொல்லிட்டேன். ஸோ மனசும் வயிறு ஃபுல்லாக இருக்கும். சரி, நீ ரெஸ்ட் எடு. ஓகே? சிபி, பா, தமிழ் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்பா. தமிழை பத்திரமா பார்த்துக்க. இங்க பாரு, இதுல இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டிய உன் பொறுப்புப்பா. சரிப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த பிரபுவை நான் பார்த்துக்கிறேன். அவனா நானு ஒரு கை பார்த்துடுறேன். இல்லப்பா, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். உங்களால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. நம்ம தேனை அவன் என்ன சொல்லி கூட்டிட்டு போனேனே தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் திமிர அவன் காட்டிட்டான், நம்ம திமிர நம்ம காட்டணும்பா. காட்டுவோம்.
மாப்பிள்ள எது வந்தாலும் ஜனமாட்ட சொல்லிட்டு பண்ணிக்குவோம். அவசரப்படலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம். உம். என்ன தேனு என்ன நீ வேற உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்சலாம்? இரு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்றேன். உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்செல்லாம் வைக்கல. ஓகே, நீ ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்க? சரி, அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கல இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு? இரு இரு, ஏன் இப்படி என்னை பார்த்து பயப்படுற? உன்னை அடிச்சனா, சித்திரவதை பண்ணனா? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என்ன தேன்மொழி, இப்படிதான் எல்லாரும் என்ன தப்பாவே போர்ட்ரே பண்றாங்க. நான் செய்யாத தப்புகளை என்ன காரணம் சொல்றாங்க. ஆனா நீ என்னோட ஒய்ஃப், நீ இப்படி பண்ணக்கூடாது. என்ன தேன்மொழி, இப்ப எதுக்கு வந்தேன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கு டைம் இருக்குல்ல? டைம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்றேன். இரு, வரேன். இல்ல சரி, ஓகே, உன்னை பத்தி சொல்லு. என்ன சொல்லணும்? இல்ல, நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ ஜனமா பத்தி சொல்லு. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், பிடிக்காது, அவங்க எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, யார்கிட்ட அதிகமா கோவப்படுவாங்க, ஒண்ணு சொல்லு. சொல்வியா தேன்மொழி? இல்ல, நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ ஜனமா பத்தி சொல்லு. சொல்லு. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிபி மாமான்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஃபேமிலி தான் அவங்களோட எமோஷனல் பாயிண்ட். இது எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? பிசினஸ்ல எப்பவும் சக்சஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். லைக் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கரா? சூப்பர். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? பிரபு, ப்ளீஸ் பிரபு, ஜனாமா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்கள விட்டுரு ப்ளீஸ். ஏய்,